ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே. ஸோ வித் லவ் படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி 31 ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங். வித் லவ் எவ்வளவு கைதட்டி உங்களை என்கரேஜ் பண்ணி ஆரம்பிச்சு படத்தில் உள்ள கூப்பிட்டு வந்த மதன் ரொம்ப நன்றி. வந்து யேஷ்னா ரொம்ப நன்றி. படம் நல்லா வந்திருக்கு. எல்லா நல்ல படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த படமும் நல்லா வந்திருக்கு. உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கும் தேவை. தேங்க்யூ. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். படத்தோட ஒரு பார்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் and I'm so happy about it. Thanks to respected producers Soundarya ma'am and Mahesh sir for giving me this wonderful opportunity to work with such amazing talents and technicians in this film. Thank you so much ma'am, thank you so much sir. And special thanks to Madan and Dinesh for believing in me and bringing me into this your beautiful journey of this with love. Thank you to both of you. ஏன்னா எல்லா ஜானர்லையுமே படம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டுன்னு எனக்கு பயங்கரமான ஒரு எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிறது தான் ஆசை. அந்த மாதிரி இருக்கும்போது ரொமான்ஸில் மட்டும் பெருசாக எக்ஸ்ப்ளோரே பண்ணாத மாதிரி இருந்த டைமில் கரெக்டான டைமில் மதன் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நரேட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன்ஸ் தட் எனக்கு இந்த படத்துக்கு மோ சொல்லணுன்ட்டுன்னு தோணவே இல்லை. சூப்பர் நரேஷன். அது சூப்பராக டிரான்ஸ்லேட்டும் ஆயிருக்கு. ஸ்கிரிப்டை வந்து படமாக சூப்பராக டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக பண்ண படம் இது. இப்போ எல்லாருமே ரொம்ப நிறைய பண்ண படம் இது. ரொம்ப தேங்க்யூ. அபிஷன் வந்து அபிஷனும் நானும் எங்களுக்கே தெரியாம ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போலேருந்து லைக் ஐ ஹர்ட் அபவுட் ஹிஸ் ஐடியாஸ். எனக்கு மதன் கால் பண்ணி இந்த கதை சொல்லிட்டு அபிஷன் தான் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே எனக்கு நோ சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு மதன் கொடுத்துருந்த ரோல் வேற செம்மையா இருந்துச்சு. காஸ்ட்லாம் எனக்கு வெரி ஹாப்பி தட் ஐ டிட் திஸ் மூவி. எனக்கு உதவி முடியும் நீ நான் வந்து இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி டு மீ. ஏன்னா ஷூட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. டெய்லி காலைல நம்ம வெக்கேஷனுக்கு கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். மதன் பட் கரெக்டாக ஒர்க் பண்ணுறோம்டா. So it was a very fun team to work with. Mahesh Anna, Soundarya ma'am, thank you so much for having me in this film. So Madan, the padam வந்து எனக்கு கூப்பிட்டு ஸ்டோரி சொன்னோன்னே I was very excited. So I said கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் I want to be associated with this team அப்படின்னு. And during shoot we had the best time. சொன்ன முதல் நீ முடியும் நீங்கள் எப்படி இருந்ததோ எங்களுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. It was just one family. We had the best time. And அது எல்லாமே ஆன் ஸ்க்ரீன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஃபீல் பண்ண செட்டில் ஃபீல் பண்ண எனர்ஜிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். வழக்கமாக ஹீரோயின் சொல்கிற மாதிரி சொல்லிடாதீங்க. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? படத்தை பற்றி சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? படத்தை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பட் இருந்தாலும் எதாவது சொல்லலாம்ல, எக்ஸ்பீரியன்ஸா இல்லை எக்ஸ்க்ளூசிவா? இதுவே தரேன். ஸோ ஷூட் எனக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் ஷூட் தான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே மார்னிங் வந்து லைக் மார்னிங் 6 o'clock to 6 in the evening அந்த மாதிரி எல்லாருமே லைக் Abhi and my classroom was on one side, Anashwara, Sachin, one side, Hanshu was in our class. So actually ஸ்கூல் போகிற மாதிரியே எல்லாருமே ஸ்கூல் போய் ரொம்ப எல்லாருமே கலாய்ச்சி the direction team I have to mention அந்த மாதிரி பண்ண ஷூட். ஸோ ரொம்ப ஜாலியாக பண்ண ஷூட். தேங்க்யூ மதன். மதன் படம் இது பயங்கர லைக் எமோஷனலாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா பெரிய ட்ராவல் எனக்கும் மதனுக்குமான ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 years ட்ராவல். ஃபஸ்ட்டு அரௌண்ட் 2019 மீட் பண்ணோம்னு நினைக்கிறேன். மீட் பண்ணி அப்போ நான் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. அப்போ அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பேசும்போது ஒன்றுமே கேட்கல. உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் என்ன அப்படின்னு கேட்டேன். 7G ரெயின்போ காலனி அப்படின்னா ஏன் என்னோண்டா நீ சொல்லிட்டு அப்போ வந்து மொரட்டு சில்வரா கன்னிஸ் நாங்கள் 2 பேருமே. ஸோ அதுலேருந்தே ஒரு ட்ராவல் ரொம்ப லைக் ஒரு பயங்கரமான சிங்க்கு, பயங்கரமான ஒரு பிரதர்ஹுட்டு. கிட்டத்தட்ட அந்த ஆக்சுவலி இன்னைக்கு காலைல ஒரு பயங்கர எமோஷனலான மூமெண்ட் நடந்துச்சு. ஏன்னா லாக்டவுன் முடிஞ்சு எனக்கு கொஞ்சம் லைக் ஐ வாஸ் இன் அ பேட் ஸ்டேட். அப்போ வந்து மதனுடைய வீட்டில் தான் அடைக்கலம் புகுந்திருந்தேன். அவன் தான் எனக்கு கொஞ்சம் இது கொடுத்துருந்தான். அந்த டைமில் வந்து ஒரு கடையில் போயிட்டு டெய்லியும்
காலைல டிஃபன் சாப்பிடுவோம் ஒரு தட்டுக்கடையில் கேகேன்னு ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் கிட்ட. அங்கே வந்துட்டு நிறையா பேசியிருக்கோம், நிறையா கதைகள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலைல போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வித் லவ் போஸ்டர் பெருசாக அங்கே ஒட்டியிருந்தது. பார்த்து அவங்க ஃபோட்டோ பயங்கர எமோஷனலாக இருக்கும். ரொம்ப ஹாப்பி மேம். வந்துடுறேன் மேம். நீங்கள் உங்களை மீட் பண்ணும்போது பாட்டெலாம் பிக்சர்ஸ்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு ஹாப்பின்னு நினைக்கிறேன். மகேஷ் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூவாக அவங்களோட வந்து ட்ராவல் ஆகிறது வந்து பெரிய பெரிய ஹாப்பி எனக்கு. அபி மதன் எனக்கு வந்து இவங்க 2 பேரும் இந்த படத்தில் பயங்கரமான ஆச்சரியம். ஏன் அப்படின்னா அபியை நான் ஒரு டைரக்டராக அவரோட கதையை கேட்க ஒரு நைட் ஒரு 8 மணிக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதையை என்கிட்ட சொன்னார். அப்போ வந்து அவன் சொன்ன விதத்தில் நான் அப்படியே ஒரு மோடி மஸ்தான் அவங்க வேலை பண்ணுவாங்களா அந்த மாதிரி அப்படியே என் கண்ணை எங்கேயுமே அசைக்க முடியல. அந்த மாதிரி சொன்னாப்புல இவர் ஹீரோ அவார்டு தெரியும், ஆனால் 2வது படத்துலேயே அவார்டு எனக்கு தெரியாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நாங்கள் படம் பார்க்கும்போது விஜய் அவர் 10 மணிக்கு மேலே கால் பண்ணார். சில்வர்த்தி விஜய் ஐயா ஷான் ரோல்டன் தான் பயங்கரமாக சிரித்து படம் பார்ப்பான்னு பார்த்தேன், இப்போ நீங்களும் சேர்ந்துட்டீங்க அந்த கேங்கில் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க மதன். அவ்வளோ பியூட்டிஃபுல். எனக்கு முதல்ல வந்து எனக்கு லவருக்கு முன்னாடியே தெரியும், அவனை பர்சனலாகவே தெரியும். ஏன் அவன் ரொம்ப பர்சனல் அப்படின்னா நான் அவனுக்கு கால் பண்ணேன், அவன் நம்பர் வாங்கி. என்னோட டேவிட் படத்தில் நிறைய பேர் கனவே கனவே தான் காலர் டியூனாக வச்சுருப்பாங்க. எனக்கு பிடிச்ச ஓ மனமே பாட்டை வந்து அவன் காலர் டியூனாக வச்சுருந்தான். அன்னிலேருந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஆகிட்டான். பார்க்கணும் படம் பார்த்துட்டு அப்படின்னாரு. ஜென்ரலாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் எல்லா ப்ரொடியூசருக்கும் இது தோணும். படம் பார்த்துட்டு கெஸ்ட்டை கூப்பிட்டு மேலே பேச அவர் கூப்பிட்றப்பே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் தான்ட்டு. பட் எனக்கு என்னென்ன ஆச்சரியம்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு பொதுவாக ஜென்ரல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிரும், அப்புறமா படம் பார்ப்போம் அப்படி இருக்கும். பட் நான் ட்ரெய்லர் மிஸ் பண்ணிட்டேன், பார்க்கல. ஐயோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்கல அப்படின்னா 6ஆம் தேதி படம். ஸோ நல்லது, ட்ரெய்லர் எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் இந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஜென்ரலாக படம் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ன்றது இங்கே இருக்குது. எனக்கு ஹோல் ஃபிலிமுமே அது ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் தான் எனக்கு இருந்துச்சு. இன்டர்வலில் அவர் கேட்டுட்டு இருக்கப்போ எல்லாமே இது எப்படி ரைட்டிங்கில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்தாங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கினாங்க, இந்த இதுக்குள்ளேயே போயிட்டே இருந்துச்சு. அவர் சில கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த படம் வந்து ஒரு பக்க டீம் ஒர்க்குக்கான எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரைட்டிங்கில் இருக்கிற ஒரு டேரக்டரோட ஃபஸ்ட் டைம் டெபியூ பண்ணியிருக்காரு. அவரோட தாட் ப்ராசஸை ஸ்ரேயாஷ் வந்து அழகாக கேப்சர் பண்ணி அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். படத்தில் இந்த ஸ்கூல் போர்ஷனில் காட்டுற பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கடந்து வந்த விஷயமா இருக்கும். அது அந்த படம் பார்க்கும்போது ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ டைரக்டர் மதன் வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து இவ்வளோ ஒரு சூப்பராக ரொம்ப சூப்பரான ஒரு டெபியூ கொடுத்துருக்கீங்க. அவரோட ரைட்டிங்கும் சரி, அந்த டிரெக்ஷனும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷான் ப்ரோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா படத்தையும் பண்ணுற மாதிரி இதில் பிரிச்சிட்டிங்க. அபிஷன் ப்ரோ எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்போ பர்சனாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆக்டராக அன்னிலேருந்து நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து கேஷுவலாக சொன்னார். அப்போ நான் பார்க்கும்போது அவர் ப்ரொடியூசர் கிடையாது. கேஷுவலாக சொன்னார் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசராக, அதாவது எம்ஆர்பிங்கிற ஒரு பிராண்ட்னாலே அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் சௌந்தர்யா மேம் அண்டு மகேஷ் ஐயா என் மேலே ஒரு ப்ரௌடான ஒரு சினிமாவாக நீங்கள் நினைக்கலாம்ல. ஒரு ஹிட் மூவி இது. சொல்ல மறந்த ஒரு காதலை, சொல்ல தயங்கிய ஒரு காதலை, சொல்ல மறுத்த ஒரு காதலை வந்து சொல்ல பயணிக்கிற 2 பேரை பற்றின ஒரு அழகான கதை. மதன் சூப்பர். அப்புறம் அபி அண்ட் அனஸ்வரா பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா கியூட்ராயிலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பேரா அந்த படத்தில் இருக்கீங்க. அண்ட் சி காவ்யா லூலியன் ஐயா ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். இவர் ஐயாங்க மியூசிக் டைரக்டர் ஐயா எங்கே இருக்க பார்க்குறேன். அவரும் மோகன் ராஜாவும் சேர்ந்தாலே பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அதில் இந்த வலிக்கு தான் ஒரு பாட்டு இருக்கு, நீங்கள் தான் எடுத்துருக்கீங்க. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஓகேங்களா, ஸ்ரேயாஸ் எல்லாமே ஒரு கவிதை மாதிரியாக இருந்தது. எல்லாமே எடிட்டிங் சூப்பராக இருந்தது. எடிட்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, சீரியஸாகவே இது ஒரு நிச்சயமான ஒரு வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள் டீமுக்கு பார்த்து.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ. என்னோட படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்தேன். அப்போ நான் பார்ப்பேன் ஒரு ஸ்கூட்டியில் வந்துட்டு ஒரு இயர்ஃபோன்ஸை காலில் மாட்டிக்கிட்டு ஸ்வைங்கிட்டு போவார், வருவார், பேசுவார், ஹாய் ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ ரொம்ப இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது. லைக் நம்ம அப்படி பார்த்தோம் எல்லாம் லாஸ்ட் இயர் தான் நான் சொல்கிறதுக்கு, அந்த காலத்தில் பார்த்தேன்னு கூட சொல்ல முடியும். இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே திரும்ப இங்கே ஹீரோ வந்து நிற்கிறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷஸ் டு சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ். ஏன்னா ஒரு படம் பொசிஷன் பண்ணோம் எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். செம்மையாக ப்ரமோட் பண்ணி ரொம்ப நல்லா பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்புறம் அபிஷனுக்கும் எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரிலேஷன்ஷிப்னா அது இல்லை, ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு மிஸ்டேக் பார்த்தேன். எனக்கு அனுப்பிச்சிருந்தான். அனுப்பிச்சோடனே பார்த்தோன்னே மறுநாளே கூப்பிட்டு வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். எனக்கு இப்போ கூட அந்த ஞாபகம் இருக்குது. சீன் நான் உள்ளே வர்றது, உள்ளே வந்தான், உட்காந்தான், கதை சொல்லிட்டு வந்தான். ஓகே யார்கிட்ட ஒர்க் பண்ணேன், யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல, யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலையா, சரி இப்படி யோசிச்சுட்டு நான் சும்மா சரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்ன எதெல்லாம் கேட்குறீங்க, ஏன்ப்பா ஒர்க் பண்ணல, என்ன ஏஜென்ட் கேட்டேன், 24 ஏதோ சொன்னான், 24 நினைக்கிறேன். ஷார்ட் சார் சௌந்தர்யாவை பற்றி நான் நிறைய சொல்லணும். இன்னொரு மேடை இருக்குது மேம். இந்த படம் வந்து நிறைய எமோஷன்ஸை கேரி பண்ணுது, நிறையா ஃபன் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தோட இப்படி ஒரு கண்டென்ட் வந்தோடனே இது மேம் நினச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய வேற ஆக்டர்னு போயிருக்க முடியும், மார்க்கெட் இருக்க ஒருத்தர்னு. ஆனால் இதை வந்து ஒரு டெபியூட் ஹீரோவை வச்சு ஒரு லான்ச் பண்ணணும்னு நினச்சது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஃபஸ்ட்டு அது தேங்க்யூ. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அதை பண்ணியிருக்கீங்க. அது இன்னைக்கு இல்லை, இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு இது எவ்வளோ பெருசுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் இதுக்கு. அண்ட் மகேஷ் ப்ரோ சூப்பரான ஒரு சப்போர்ட் இந்த ஃபிலிமில் பயங்கரமாக மேமுக்கு பண்ணியிருக்கீங்க. அண்டு படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்கு அப்படின்னாரு. சூப்பராக இருக்கு, பணம் மேலே கொட்ட போகுதுன்னு அவர் மைண்ட் அப்படியே போயிட்டாரு. காசு பணம் வந்து எல்லாருமே பேசிட்டாங்க, கண்டென்ட் என்ன பேசணும்னு தெரியல. தமிழ் சினிமாவுக்கு வந்து அபிஷன் மாதிரி ஒரு ஹீரோ கொடுத்த சௌந்தர்யா மேம், வஸ்லியான் சார், மகேஷ் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு பார்த்தா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வித் லவ்ன்ற டைட்டில் பார்த்த உடனே ஒரு பாஷான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு குட்டி லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து பார்த்தோம். அந்த படம் வந்து ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், தர லோக்கலான படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அது அப்படி தான் நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க, எனக்கு அப்படி தான் ரிசீவ் ஆச்சு. அபிஷன் தெரிவிக்க விட்டுருந்தீங்க, வெரி ஹாப்பி. மிடாஸ் டச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஷான் ஐயா அவரோட பேர் பார்த்தாலே நல்ல படம் நம்பிக்கை வரும். அண்ட் படத்தில் தெரிவிக்க விட்டுருக்காரு. அனுஸ்வரராஜ் வந்து என் படத்துக்கு கேஷ் பண்ண சொல்லி ட்ரை பண்ணுங்க. அப்போ வந்து அவங்க டேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பிஸியாக இருந்தாங்க. இதுக்கப்புறமும் இதே மாதிரி டேட்ஸ் இருக்காது, நம்புறேன் பிஸியாக இருப்பீங்க தமிழில். வாழ்த்து. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல வேலை போடி நல்லா கண்ட்ரோலாக நான் கேட்ட மகேஷ் பிரகதி சீனியராக யாராவது வராங்களா இல்லைன்னு அந்த மாதிரி இல்லை, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா இவங்க எல்லாமே ரொம்ப சமீபத்தில் பழக்கமானவங்க தான். பட் ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப சமீபமாக பழக்கமாகி நான் ஒரு ப்ரொடியூசராக அந்த மாதிரி என்றைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நான் ஒரு ஆர்டெண்டான ஒரு சினிமா ஃபேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படி தான் நான் இன்னும் பண்ணிருக்கேன். ஒரு சினிமா ஃபேன், ஒரு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்குற விஷயம் என்னென்னா அவங்க நிறையா சம்பாதிக்கிறது, ஒரு படம் அதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான ஒரு படம் போய் பார்த்தோம். அது கொடுக்குற ஒரு மன நிறைவு இருக்குல்ல, அது வந்து அந்த படம் பார்த்து முடிச்சோடனே கொடுக்குற அந்த ஒரு மன நிறைவான ஒரு விஷயம் தான் வந்து நினைக்கிறேன். இந்த படத்தில் வேலை பண்ண ஒரு ஆளாக எங்களால் நிறைய விஷயத்த எங்கள் படத்தை பற்றி நாங்களே பெருமையாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் வந்து ஃபார் மெனி ரீசன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. முதல் ரீசன் வந்து அபிஷன் வந்து நான் முதல்ல மீட் பண்ணேன். வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை சொல்ல வரும்பொழுது ஆக்சுவலாக முதல்ல வாட்டி நான் இன்ட்ரெஸ்டடாகவே இல்லை கதை கேட்குறேன்னா. ரொம்ப தேங்கி பேசுவேன். எனக்கு கொஞ்சம் அவுட்ரைட்டாக பளிச்சின விஷயத்துக்கு வந்தால் தான் பிடிக்கும்.
அவர் ரொம்ப ஐ தாட் யூ வெல் வெரி ஸ்குவீமிஷ் எங்கிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. சரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க படிக்கிறேன் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அந்த சந்திரமுகி மாதிரி திடீர்னு அப்படியே இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது அப்படியே மாறும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அபிஷனோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. இந்த படத்தில் வந்து எல்லாம் ஏன்னா நடிப்பான்னு தெரியும், நடிச்சு காட்டுறது ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தேன்னா இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஐ விஷ் ஹிம் வெல். பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது பட் அவன் ஆக்டராக தான் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போகிறான் அப்படிங்கிறத நான் நம்பிக்கை இந்த மேடையில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கு, நிறையா வித்தகர்களாக சில பேர் இருப்பாங்க. ரொம்ப நம்மளுடைய வெல்விஷர்ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களும் ஒன்றா ஒரே சமயத்தில் உட்காந்து பேசுறது, அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுறதுன்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம். வெல்ஃபேருக்காக அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது. அப்படி அந்த வகையில் நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருக்குது. ஏன்னா எதனால பிரெத் டேக்கிங்காக இருக்குன்னா இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி, இந்த படத்துக்குள்ளே இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டிருக்குங்கிறது. பீட் பெர்ஃபார்மன்சஸ், ரைட்டிங், இதில் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமாக நிற்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க நான் இங்கே சும்மா ஜாலியாக நின்றுட்டு இருக்கேன். இப்போயுமே அவங்க ஆக்சுவலி செம்ம சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இவங்க எல்லாருமே ஆக்சுவலி செம்ம கதை வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நான் தினேஷோட கதை, நிதினோட கதைலாம் கேட்டேன், பயங்கர பிளாஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேம், அண்ணா எல்லாத்தையும் சீக்கிரமே லாக் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாருக்குமே சீரியஸாக ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், இவன் என்னோட இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கீழே திட்டவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறீங்க. ஓகே நைஸ். ஸோ இல்லை நான் கொஞ்சம் நிறைய பேர் மறந்துடுன்னு சொல்லி கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் மட்டும் டைம் எடுத்து பேசிடுறேன், சாரி. ஸோ இந்த படம் ஆரம்பிச்சதை பற்றி ஒரு சின்னதாக மட்டும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். முதல்ல நான் என்னை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடியூஸ் மட்டும் நான் கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸோ அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் லேபர் பெயின் வந்துருச்சு, அவங்க குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு விடிய காத்தால 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா என்ன பண்ணுறாரு, திருச்சியிலேருந்து கிளம்பி திருவாரூருக்கு வந்து, திருவாரூர் தான் ஒரு சின்ன டவுன். ஸோ திருவாரூருக்கு வந்து அங்கேருந்து ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டு ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருக்காரு எங்கள் அப்பா. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகிட்டார், விடிஞ்சிருச்சு. சரி இது ஃபோனும் பண்ண முடியாது, பெருசாக ஃபோன்லாம் எதுவும் இல்லையா. ஸோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, சரி ஊருக்கே போயிடலாம், அங்கே போய் யாரையாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு வில்லேஜ் தானே என்னோட ஊர், அங்கே போகிறாங்க. போனால் அங்கே ஆல்ரெடி நான் பிறந்திருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிட்டாரு. ஸோ அந்த அவசரத்துக்கு பிறந்தேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நான் பிறந்தேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதே மாதிரியே பிறக்கும் போதே எங்கள் அப்பாவை தெருவாக அலைய வச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த சாபமாக என்னன்னு தெரியல. லவ்வர் முடிச்சோன்னு அடுத்த படம் ஃபன்னியாக இருக்கும், அடுத்து எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஒவ்வொரு இடமா அழைச்சிக்கிட்டே இருக்கேன். ஒன்று நடக்கவே இல்லை, வேற ஒரு கதையை வச்சுட்டு நான் ரேண்டமாக அழைச்சிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து ஒர்க் பண்ண சொல்லி, முடியவே முடியாது, என்னால் ஒர்க்கே பண்ண முடியாது, நான் பண்ணால் படம் தாண்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் காசு வேணும், சாப்பிடணும், ஸோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ண போகிறேன். பட் அங்கே போனது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னா அதில் ஒர்க் பண்ணனால தான் இங்கே நான் நிற்கிறேன். ஸோ யூனிவர்ஸ் அப்படி படிச்சுட்டு ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன் அப்படின்ட்ட, ப்ரோ இது நீங்கள் பண்ணால் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ஐயோ சும்மா அறியா, அவர் வேலை பிஸியில் டூரிஸ்ட் ஃபேமிலி பிஸியில் ஐயோ சும்மா அறியா நிறைய வேலை இருக்கியா அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு. அவர் ஐயோ அதுக்கு ஹீரோ வச்சு பண்ணியா போய் கதை வேற நல்லா இருக்கே அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. தெரில பார்ப்போம், கடைசியில் நீங்கள் தான் போட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய ஹிட்டு, 100 கோடி கலெக்ஷனு, இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நானும் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கேன். லைக் எதுவும் கரெக்டாக ஒன்றும் அமைஞ்சு வரல. அப்போ அப்படியே யோசிச்சிருக்கேன். இப்போ எனக்கு அப்பிட்ட கேட்க கூச்சமாக இருக்குது. என்னன்னா ஓகே இப்போ பெரிய ஹிட் டைரக்டர் ஆகிட்டாரு, அடுத்து பெரிய இடத்துல இருந்து கால்ஸ் வருது, பெரிய ஹீரோஸ் கதை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ போய் நம்ம இவர் கேட்க கூப்பிட்டா அவருக்கும் சங்கடமாக இருக்கும், எனக்கும்
கேட்க ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அதனால நான் அபியை வந்து ஒரு ஆப்ஷனாகவே யோசிக்கல. அபியை மறந்துட்டு நான் வேறு இடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தான் நான் அப்படியே ஒரு சோகமாக நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். ஒரு டீ கடை நின்றுட்டு இருக்கும்போது பாலா வந்தார். பாலா ஓகே, பாலா வந்தார். பாலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலி மேடையிலே அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்னா, பாலாவுக்கு ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த படம் ஹிட்டுடா அப்படின்னு நான் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு பாலா வந்து என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, ஒரு கதை யாரும் செட் ஆக மாட்டேன், அமைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன கதையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு. வாங்கி படித்தாரு. படிச்சுட்டு கால் பண்ணார். கால் பண்ணி எங்கள் ராம்ஸ் கேட்க எனக்கு ஒரு டீ கிடைக்கணும் வா அப்படின்னு சொன்னார். அங்கே போனேன். போய் நின்று ஒரு 1.5 மணி நேரம் நானும் அவரும் பேசிக்கிட்டே இருப்போம். அவர் என்னடா சூப்பராக எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு கதையை கொடுத்தேன். அந்த கதையை பயங்கரமாக அடிச்சு அவர் தான் என்னை உட்கார வச்சாரு. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து ஓகே, இவர் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவார், நல்லா இருந்தால் சொல்லுவாருன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அவர் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு, இதை செம்மையாக கொஸ்டின் பண்ணுவோம் உனக்கு கேட்டார். என்கிட்ட இதுக்கு அபி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ப்ரோ வேணாம் ப்ரோ, நான் அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டார், நல்லா கேட்க முடியாது. பெரிய டேரக்டர் ஆகிட்டார், நல்லா கேட்க முடியாது. அவர் நோ சொல்ல அவருக்கும் கூச்சமாக இருக்கும், எனக்கும் கேட்க சங்கடமாக இருக்குன்னு சொன்னேன். அவர் சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்து அபிக்கு ஃபோன் வச்சு கேட்டிருக்காரு. உடனே அபி சொல்லியிருக்காரு, ப்ரோ எனக்கும் பிடிச்சிருக்கு, பண்ணணும்னா பண்ணலாம், பட் மதட்ட ஓகே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அபி சொல்கிறார். அந்த இடத்துல சொல்லும் போது டக்குன்னு பாலா இதை சொன்ன நான் அபிக்கு ஃபோன் போட்டேன். ப்ரோ பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகே, இப்போ ஓகே அபி செட் ஆகிட்டாரு. இப்போ அடுத்து கதை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் வேணும். என்ன அப்படின்னு யோசிக்கும் போது எட்ரா வண்டி அப்படின்ற மாதிரி நேரம் மகேஷ் போயிட்டோம் டேரக்டா. ஸோ வந்து அப்படியே நாடு பாடா எல்லாம் மகேஷ் அண்ணாட்டு போய் அப்படியே தஞ்சை சொல்லுவேன். அண்ணா இது ஒரு ஸ்கிரிப்ட், இதை நீங்கள் பண்ணியே ஆகணும், பண்ணுறீங்களான்னா கேட்கல, பண்ணியே ஆகணும்னா அப்படின்னு சொன்னேன். மகேஷ் அண்ணா இல்லை நம்ம தான் கதை சொல்கிறோம், ஆர்வப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹயாத்தில் கதை கேட்டார். கதை கேட்டு நானே நைட்டு தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நைட்டு கதை ஒரு 2 hours கிட்ட கேட்டார். கேட்டுட்டு செம்மடா ஹீரோ யாருடா அப்படின்னு அவர் கேட்டார். அண்ணா அதுனா அப்படின்னு சொல்லும்போது அவர் நான் அபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாரு. சூப்பர்ண்ணா, நாங்களும் அதெல்லாம் மைண்டில் சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் கனெக்ட் இந்த படத்துக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சுற்றி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ மகேஷ் என்ன சொன்னார், இது நான் சௌந்தர்யா மேம் தான் சேர்ந்து பண்ண போகிறேன், நீ மேம்கிட்ட ஒரு வாட்டி சொல்லு, மேமுக்கு பிடிச்சிருந்தா தான் நான் ப்ரொசீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டார். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு அடுத்த மீட்டிங் மேம்கிட்ட போய் உட்காந்து கதை சொல்லிகிட்டே இருக்கேன். இன்டர்வல் முடியும் போது மேம் என்கிட்ட சொன்னாங்க, முதல்ல இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. 2 செகண்டாக கேட்கறதுக்கு முன்னாடியே பண்ணுறோன்ட்டாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி மேம் நீங்கள் அப்படி சொன்னது. ஸோ அப்படி தான் இப்படி ஆரம்பிச்சிச்சு அந்த படம். கட் பண்ணால் அடுத்து யார் ஆர்டிஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி லாக் ஆகிட்டாரு. நான் அனஸ்வரா வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் மேம் வந்து அனஸ்வரா யார் அப்படின்னா கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் கட்டி மேம் இவங்க செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஃபுல் பில்டப் கொடுத்துட்டேன். ஐ மீன் அந்த பில்டப்லாம் ஒர்த்து தான் ஸ்டில் சொல்கிறேன். கொடுத்துட்டேன். உடனே மகேஷ் நான் பேசி லைக் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. போய் நேரில் போய் கதை சொல்கிறேன். கதை சொல்லணும் பயங்கரமாக சிரிச்சுட்டே இருக்காங்க. நான் அனஸ்வரோட பயங்கர பெரிய ஃபேன். ஆக்சுவலி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், தண்ணீர் மதன் தினங்கள்லேருந்தே எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் அவங்க. கதை சொல்கிறேன். ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் வாழ்க்கையில் வெயிட் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் ஒன் டே நினைக்கிறேன். ஒரு பிக்கெஸ்ட் 24 hours இருந்துச்சு அது. பட் 24 hours முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லிட்டாங்க, ஆல் செட்டு. அப்போ டேட் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் டக்குன்னு நெக்ஸ்ட் மந்த்தில் ஒரு 2 month இருக்குது, அந்த கேப்பில் நீங்கள் படம் படிக்கோங்க. அதுக்கு தேங்க்யூ. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் பிக் ஷவுட் அவுட் டு மை பீப்புள், மை டீம். என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் சுரேஷ் நான் ஒரு எடிட்டர். முன்னாடி மீட் பண்ணல. ஸோ எனக்கு ஷூட் டைமில் மதம் வந்து ஒரு எடிட் காமிச்சார். ஹி ஷோட் அஸ் அ சீன். அது வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு சீன். அதை பார்த்து நானும் அப்படின்னு சொன்னார், என்ன பேப்படம் மாதிரி இருக்கு அந்த சீன்னு சொல்லி நான் அப்படி கலாய்ச்சிட்டு இருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேசி நான் சும்மா கலாய்க்க தான் சொன்னேன், அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் ஹி ஷோட் அஸ் அகெயின். எடுத்துக்கு அப்புறம் ஹி ஷோட் அஸ் அகெயின். செம்மையா இருக்கு. என்னது தெரியல, அது ரொம்ப இமோஷனலா நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது கிரேட் ஜாப். ஐ நாட் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. சோ ஹாப்பி. அப்புறம் மை கோ-ஸ்டார்ஸ் காவ்யா இப்போ டைலாக் இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு தான். I'm pretty sure that big screen is gonna love you and Tamil audience is gonna fall in love with you. And அப்புறம் சச்சின் அவ்வளோ ஹையாக இருப்பாங்க. எனக்கு யாருக்குமே இந்த செட்டில் யாருக்குமே அவங்கள எனர்ஜி மேட்சே பண்ண முடியாது. அவ்வளோ எனர்ஜியாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ
சரி சரி சரி. அப்புறம் ஹரிஷ் தேங்க்யூ, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அப்புறம் ராஜ் போயிட்டு ராஜ் அண்ட் பாலாண்ணா எங்கே இருக்கீங்க? பாலாண்ணா அண்ட் பிரசாந்தண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் பிரியா அண்ட் ஹரிணி நம்ம பேசிட்டே இருப்பாங்க செட்டில் கேரளில் நம்ம we have talked a lot, so happy to have a team. And அதான் ஏடி டீமை சொல்லணும், தினேஷ் அண்ணா அண்ட் ஹரி, நோமல் ஹரி அண்ட் மதுர ஹரி, அப்புறம் பிரகாஷ், நிதின். These people actually mean a lot to me. They made me love this city and this industry even more. அது அப்படியே ஜோலியாக இருப்பாங்க செட்டு ஃபுல்லாக. அப்புறம் ஸ்ரேயஸ் அண்ணா ஒரு காம் எனர்ஜி செட்டில் நம்ம எல்லாருமே அப்படி ஹையாக பேசிட்டு விஷயத்தில் நான் பார்க்குறேன். படத்தை பற்றி நிறைய பேசினாங்க. பட் படத்தை பற்றி நான் திரும்ப பேசல. நல்ல ஒரு படம் எடுத்துருக்குறோம். அந்த படத்தை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட February 6 சமர்ப்பிக்கிறோம். ரிசல்ட் அவங்க பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக ஹிட்டு தான் அப்படிங்கிறது வந்து நான் சௌந்தர்யா கிட்ட ஸ்கிரிப்ட் படித்த உடனே கொடுத்தது. ஸோ அதை மக்களும் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். எனக்கு இங்கே வந்திருக்க கெஸ்ட் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சக்தி அண்ணா, அருண் விஸ்வா பிரதர், ஸ்ரீனிஸ் பிரதர், ராம்குமார், சிபி, தேசிங், கீர்த்தி, ஸோ எல்லாருமே நான் கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் எதுக்குமே நோன்னு சொல்லாமல் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எனக்கு குட் நைட்ல இருந்தே சக்தி அண்ணா எனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக குட் நைட்டுக்கு இருந்திருக்கிறாரு. அண்ட் அருண் விஸ்வா பிரதர், அவர்கிட்ட நான் ரொம்ப நெருங்கி பழகிருக்கிறேன். ஒரு ஈவெண்ட்டுக்கு நானும் அருண் விஸ்வா பிரதரும் போயிருந்தோம் ரீசெண்டாக ஒரு 2 months பிஃபோர். அப்போ அங்கே இருந்து சில பேர் வந்து எனக்கு தெரியாது, சில பேர் எனக்கு தெரியும், சில பேர் எனக்கு தெரியாது. என் கையை பிடிச்சி ஒருத்தர்கிட்டயா கூட்டிகிட்டு போனார். மகேஷ் உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாத பிரதர் அப்படின்னு நான் கையை பிடிச்சி அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்க கிட்ட என்னை இன்ட்ரோ பண்ணி இவர் இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஒரு 4-5 பேர்கிட்ட அவரே நான் எங்கேயாவது கேட்டிருந்தார் அவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டாரு. ஸோ இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கு தெரியல. அண்ட் இப்படி ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில தான் எல்லாரும் வந்துட்டு இருக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் பிரதர். அண்ட் ஸ்ரீனிஸ் பிரதர், அவர் வந்து அவரோட ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஈவெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட இருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயம் அவர் செய்கிறாருன்னா அந்த ஈவெண்ட்டோட விஷயத்தை எனக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு கார்டு போட்டு அனுப்புறாரு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன அது ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கார்டு பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு. ரேசிங் பிரதர், அவருக்கும் எனக்கு ஒரு பெரிய பாண்டு. அது ஒரு 6-7 வருஷம் பாண்டு. அவர் ஃபர்ஸ்ட் நான் குட் நைட் பண்றேன்னு சொல்லும் போது எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என்கிட்ட சொல்லல, பட் சொல்லாம சொன்னாரு. அண்ட் ஐ திங்க் ஐ மேக் ஹிம் ப்ரவுட் நவ். அவர் சொன்னதை வந்து அவர் மகேஷ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு, தேசிங் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றது எனக்கு எவ்வளவு பெருமையோ அதே பெருமை அவருக்குலாம் இருக்கும். நான் கொடுத்துட்டு நான் நம்புறேன். And Sivi, recently I'm waiting for Talivar 173 and Sivi நல்ல படங்க. அக்கா வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அண்ட் கீர்த்தி, தேங்க்ஸ் பிரதர். நான் கூப்பிட்டு அடுத்த பேருக்கு கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெருமைன்னு சொன்னீங்க, எனக்கு அவங்க பேருக்கு பக்கத்துலேயே இருக்கு. ஸோ நான் எவ்வளோ பெருமையாக இருக்கணும்னு யோசிச்சுருந்தீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவ், நான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். சௌந்தர்யா ரஜினிகாந்த் அண்ட் மகேஷ் ராஜ் பசலியான் அப்படின்னு போட சொன்னதே அக்கா தான் போட சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். அக்கா சொன்னாங்க, தம்பி ஓம் பேர் போடு தம்பி அப்படின்னாங்க. ஸோ அது போட்டதுக்கு அப்புறம் ஐ ஃபீல் ஸோ ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. அது பயங்கரமான ஒரு மொமெண்ட் எனக்கு. அக்கா வந்து எல்லாமே அவங்களால தான் டக் நடந்தது. இப்போ ஒரு ஐடியா நம்ம ஒன்று பண்ணுறோம்னா அந்த ஐடியாவுக்கு எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பொசிஷனிங், அந்த மார்க்கெட்டிங், இந்த விஷயங்கள் எல்லாருமே பேசினாங்க. பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை பின்னாடி இருந்து இந்த ஈவெண்ட்டுக்கும் இவ்வளோ பின்னாடி நின்று வேலை பார்த்தது என்னோட அசோசியேட் ப்ரொடியூசர் விஜய் தான். இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ ஆள் இங்கே இல்லை, எங்கேயோ போயிருப்பாரு, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாரு. ஓவர்வெல்மிங்ன்ற ஒரு வார்த்தை இருக்குங்க, அதுதான் இப்போ என் மனசுக்குள்ள ஐ ஃபீலிங் வெரி 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 ஓவர்வெல்ம்ட். பட் எனக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் வெங்கட் பிரபு நம்ம ஷோக்கு இன்வைட் பண்ண ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போ வெங்கட் பிரபு சொன்னாங்க 16 years ஆயிடுச்சுங்க கோவா வந்து அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் பின் 16 years since I have worn the producer's hat
பட் ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டீம், ஏன் மகேஷ் தம்பி, மதன், அபி, அனஸ்வரா, இந்த மாதிரி ஒரு டீமோட ஷான் நான் திருப்பி ப்ரொடியூசராக வரணுன்றதை நான் டெஃபினட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணேங்க. என் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துச்சு இன்னைக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு கம் பேக். So happy and honored and proud to come back. And எவ்வளோ ப்ரிப்பரேஷன், எவ்வளோ நல்ல விஷயம் படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தில் சௌந்தர்யா, ரஜினிகாந்த், மகேஷன் வேறு எங்களுக்கு ப்ரெசென்டர்ஸாக வந்ததுக்கு நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். And thank you so much, our special guest. Thank you for coming today. I know you're all very, very busy, but Kirti, thank you so much. Sharmukam, sorry. Thank you. Virtus, thank you. And Sibi, thank you for being here. தலைவர் 173, பெரிய பொறுப்பு சிபி. பட் உங்கள் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்க நான் நம்புகிறேன். டெட்லியாக ஒரு படம் வரும், அது எல்லாரும் நீங்கள் சீக்கிரம் மோர் வில் அண்டர்ஸ்டாண்ட். தேசிங் நம்ம வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் தேசிங்கும் பேச ஆரம்பிச்சோன்னா சடனாக நாங்கள் இருக்கிறோம் அப்பா பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஃபேன் வெளியே வந்து we'll keep discussing only அப்பா. And Ram, thank you so much for being here and wishing you all the best for all your projects. And Arun Vishwa, so lovely, we recently met. But இன்னைக்கு நீங்கள் பேசுனது அவ்வளோ it touched my heart. And பிளட்டை பற்றி பேசுவீங்க அருண் விஸ்வா. இந்த பிளட்டுக்கு சினிமானா உயிரை சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் ஐயா மணிகண்டன் ஐயா, எனக்கு இந்த ஐயான்ற பழக்கம் இந்த டீமோட பழக்கம் வந்துச்சு. அது ரொம்ப அழகான ஒரு பழக்கம். ஐ திங்க் சார் மேக்ஸ் இட் வெரி டிஸ்டன்ட். பட் ஐயா தேங்க்யூ. எங்கள் பூஜை அன்னைக்கு நீங்கள் இருந்தீங்க. தம்பிக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து கூட இருக்கீங்க. இப்போ இதே மாதிரி எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ. Vyas, thank you so much. You watched the film, you're a part of the team. And தம்பி சொன்ன மாதிரி ஏதோ அங்கே ஒன்று நடக்குது, அவங்க உங்கள் 2 பேருக்குள்ள அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். ஸோ தேங்க்யூ. அண்ட் now about my wonderful team. மோகன் சார், தேங்க்யூ. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. Like everybody said, you're such a positive person and I'm so happy we got to know each other. And Madan, you spoke so well. மதன் எங்கே இருக்கு? நானே இன்னைக்கு தான் மதன் இவ்வளோ பேசி பார்த்துருக்கேன். செஸ் ஆடாமல் பேசினாங்க மதன் இன்னைக்கு. ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. அண்ட் உங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்காங்க. அவன் அவசரத்தை போனாங்கன்னு சொன்னாங்க. பட் யூ ஷுட் பி ஸோ ப்ரௌட். ரொம்ப பெரிய டைரக்டராக வருவாங்க. ஆண்டி அங்கிள் உங்கள் பையன் ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்காங்க. ஸோ வெரி வெரி பி ரெஸ்ட் அஷ்யூர்ட், பெரிய டைரக்டர் இண்டஸ்ட்ரியில். அண்ட் அபி அண்ட் மதன் பற்றி நான் ஒரு இன்சிடென்ட் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். அபிக்கு மதனுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டில் கன்விக்ஷன் இருக்குன்றதுக்கு. ஸோ ஷூட் எங்களுக்கு இன்னும் போயிட்டு வேண்டியது அதனால அவ்வளோ நேரம் பேசுறதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எஸ், முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு நான் என்னோட முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிட்டே வருகிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டேன் கூட்டாங்க போக்கில். அதுக்கப்புறம் சில விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ பண்ணுமா இது வேணாம், நம்மளுக்கு எதுக்கு இந்த வேலை வேலைலாம் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்ன சொன்னார். என்கிட்ட சொன்னோன்னே அன்றைக்கி எனக்கு இருந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சி போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை தான் நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக மதன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்னோட கோ டைரக்டராக மதன் வந்தார். என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்க சொன்னது எனக்கு இப்போவுமே கொடுக்கல. அது ஏன் அன்றைக்கி சொன்னாங்க, டூரிஸ்ட் எனக்கு ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே அவர் கேட்டார். ஸோ தேங்க்யூ மதன். எனக்கு இந்த படம் வந்து நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ரொம்ப பெருமைப்படுற படம் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபேம் இதெல்லாம் தாண்டி நிறைய மரியாதை கிடச்சிது. நிறைய பேர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நான் கான்ஃபிடண்டாக சொல்லுவேன், into2 மதனுக்கு அதே ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான கதை, அது வந்து அழகான ரைட்டிங். நான் பொறாமப்பட்ட ஒரு சீன் வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஐயோ நம்மளும் இப்படி பண்ணியிருக்கணுமேன்ற அளவுக்கு தேங்க்யூ ஸோ மச் மதன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அடுத்ததாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ் அண்ணா. நான் ஃபஸ்ட்டு மகேஷ் அண்ணா பற்றி சொல்லணும்னா அவர் ப்ரொடியூசரை தாண்டி முதல்ல எனக்கு அண்ணன். எனக்கு ஏன்னா என்ன கரெக்டாக இருக்கும், எனக்கு என்ன கரெக்டாக இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணார். இன்னைக்கு வந்து